எனக்கு இந்த மூட்டுக்கு ஒரே வலியாக இருக்குது டாக்டர், வீக்கமாக இருக்குது, கை நல்லா மடக்க முடிய மாட்டேங்குது, நல்லா நீட்ட முடிய மாட்டேங்குது, காலையில் எந்திரிச்சோன்னா வலி அதிகமாக இருக்குது, நான் மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு இந்த வலியெல்லாம் போகுது, இங்கே வலி இருக்குது, இங்கே வலி இருக்குது, இங்கே வலி இருக்குது, அதே போல் காலில் வந்து குதிங்காலில் வலி ஆகுது, முட்டில் வலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு பேர் தான் நம்ம முடக்குவாதம், இல்லை அப்படின்னா ஆமவாதம்னு சொல்லுவோம். அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அதை கம்ப்ளீட்டா ரெக்கவரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து சரியா பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா எல்லா ப்ராப்ளத்துக்கும் ரூட் காஸை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மனால எந்த மெடிசன்ஸும் இல்லாம கண்டிப்பா வந்து மெயின்டைன் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இஎஸ்ஆர் பார்க்கணும், சிஆர்பி பார்க்கணும், ஆர்ஏ ஃபேக்டர், ஆன்டி சிசிபி, ஏஎன்ஏ, இந்த எல்லா பிளட் டெஸ்ட்டும் கண்டிப்பா பார்க்கணுங்க. ரத்தத்துல ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவா இருக்குன்னா உங்களுக்கு சீரோ பாசிட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த ஆர்ஏ வந்து நெகட்டிவா இருக்கு, எனக்கு பிளட் டெஸ்ட்ல எல்லாம் எதுவுமே தெரியல டாக்டர், ஆனா எனக்கு மூட்டுக்கு மூட்டு வலி மட்டும் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து சிரோ நெகட்டிவ், அதாவது ரத்த டெஸ்ட்ல எதுவுமே காமிக்காது, அதனால சிரோ நெகட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இந்த எல்லா டெஸ்ட்டும் காமனா எல்லாரும் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனா நீங்க பண்ணாத 2 டெஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரல் மீடியேட்டட் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இதுதான் ரொம்ப காமனாக இருக்கும். ஆக்சுவலி சிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டோமெகலோ வைரஸ்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்கும். அந்த வைரஸினுடைய ஆன்டிபாடிஸ் செக் பண்ணணும். அதே போல் இபிவின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்கும். அந்த இபிவினுடைய வைரஸையும் நம்ம செக் பண்ணணும். முதல்ல பரம்பரையா வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வியாதி வருதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி நான் நிறைய பேஷண்ட்ல பார்க்கறது உண்டு. இப்ப இருக்க ரீசன்ட் ரிசர்ச்சும் இதை சொல்றது உண்டுங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் நல்லா வேலை செய்யல, அது வந்து ப்ராப்பரா தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே போல உங்க உடம்புல வந்து வைரஸோட லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அந்த வைரஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியல டாக்டர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. நிறைய பேத்துக்கு 0.5 தான் இருக்கணும், நிறைய பேத்துக்கு 500 600 எல்லாம் நான் பார்த்தது உண்டு. ஸோ இந்த 2 வைரஸை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை அந்த லிவரை வந்து ப்ராப்பராக நம்ம வேலை செய்ய வைக்கிறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த முடக்குவாதத்திலிருந்து கம்ப்ளீட் ரெக்கவரி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேவைப்பட்டது அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.